Alright, hello everybody, this is Tarun Tiwari and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஒரே மணி நேரத்துல 9 சாப்டர் முடிக்கலாம் இன்னைக்கு. 1 hour 8 chapters டக டகன்னு முடிச்சிடலாம். questions எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். and அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். Okay, so இன்னைக்கு நம்ம class 12 ஓட 8 chapters, first 8 chapters, that is quarterlyல உங்களுக்கு என்னென்ன portions இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். yes, அதுல இருக்கிற questions, so important questions எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். right, so yes, 1 hour போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? so 1 hourல இருந்து கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, but we'll try to finish it within that. அதுல வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். மேரத்தான்லாம் கிடையாது, மேரத்தான் சும்மா சொல்றது தான், பேருக்கு தான். எனிவேஸ், ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ நான் அவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு படிக்கணும் இல்லையா, ரிவிஷன் பண்ணணும், உங்களுக்கு டைம் கிடையாது. ரைட், ஸோ நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோ உங்ககிட்ட டைம் இல்லை. பிகாஸ் அடுத்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் படிச்சாகணும். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ் கொண்டிருக்க ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ ஷார்ட் அண்ட் கியூட்டாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரிடிக்டட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் டைம் இருந்ததுன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ், ஓகே, ஸோ பிடபிள்யூ ஆப் இருக்கு. பிடபிள்யூ ஆப்ல நம்மளோட நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து பிடபிள்யூ ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன்ல வலிமை கிளாஸ் 12 அதை நீங்க போடுங்க. வலிமை கிளாஸ் 12 போட்டீங்கன்னா 2 அழகான மூஞ்சிகள் வரும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் உங்கள் டியூரேஷன்ஸ் இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு, தென் ரிசோர்ஸஸ், அனௌன்ஸ்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எல்லாமே, ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எல்லாமே இருக்குது. அதில் டிபிபி, அதோட லெக்சர் நோட்ஸ், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், எஸ், ஓகே, எஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜுவாலஜி உங்களோட சப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, எஸ், இன்னைக்கு என்னென்ன சாப்டர் பார்க்க போகிறோம்? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், எவல்யூஷன், மாலிகுலர் ஜெனடிக்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஓகே, ஃபைன். ஆல்ரைட், நவ் இப்போ இந்த சாப்டர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் இதுல வேற ஏதாச்சும் சாப்டர்ஸ் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா அது கூட நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த சாப்டர்ஸ்ல எது இல்லையோ அந்த கொஸ்டின்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்க பார்த்து அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 8 சாப்டர்ஸ் இருக்கு, இதுல இருந்து 8 சாப்டர்ஸ் நம்மளுக்கு இல்ல, இந்த சாப்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ரைட். ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம், இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எதுக்கு இந்த பிபிடி போட்டாருன்னு தெரியல. ஆல்ரைட், ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நேம் an organism where cell division is itself a mode of reproduction. ஒரு ஆர்கானிசம் பேர் சொல்லணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் அப்படிங்கிறது அது ஒரே ஒரு செல் டிவிஷன் மட்டும் தான் அதனால பண்ண முடியும். என்னது? அமீபா இல்லையா? அமீபால செல் டிவிஷன் மட்டும்தான் நம்ம நடக்கும். அமீபால செல் டிவிஷன் தான். பாக்டீரியால செல் டிவிஷன் தான். பாக்டீரியால செல் டிவிஷன் தான் அதோட ரீப்ரொடக்ஷனோட ப்ராசஸ் இல்லையா? பாக்டீரியால செல் டிவிஷன் தான் அதோட ரீப்ரொடக்ஷனோட ப்ராசஸ். இதே மாதிரி நிறைய ஆர்கானிசம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லிட்டு போகலாம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல அமீபா, பாக்டீரியா இது எல்லாமே வரும். ஓகே, அதுதான் உங்களோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நேம் த ஃபினாமினா வேர் த ஃபீமேல் gamete directly develops into a new organism. With an avian example. Okay, avian அப்படின்னா birds. But இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Name the phenomena where female gamete directly develops into ovary, into a new organism. Female இங்க என்ன ஆகும்? Female organism டைரக்டாவே என்னது, ஒரு புது ஆர்கானிசமா டெவலப் ஆயிரும். ஓகே,
So name the phenomena where the female gamete directly develops into a new organism with an avian example. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். என்னது? நம்மளோட பார்த்தனோஜெனிசிஸ் ப்ராசஸ்ல நடக்கிறது டர்க்கி அப்படிங்கிறது. ஓகே, டர்க்கி. வாட் இஸ் டர்க்கி? டர்க்கி அப்படிங்கிறது ஒரு வாட் இஸ் த டர்க்கி? டர்க்கி இஸ் அ பேர்ட், ரைட்? எஸ். என்ன ப்ராசஸ்? பார்த்தனோஜெனிசிஸ். பார்த்தனோஜெனிசிஸ். ரைட். வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ்? பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா 11th இது ஆல்ரெடி முடிச்சாச்சுக்கன்னா லாஸ்ட் வீக் Thursday நம்ம 11th இது படிச்சிருக்கோம். 11th இது லாஸ்ட் வீக் Thursday படிச்சிருக்கோம். நீங்க லைவ் செக்ஷன்ல போயிட்டு லாஸ்ட் வீக் Thursdayல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கும் நிலா, நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் Monday's எக்ஸாம். ஓகே, ஃபைன். Now what is parthenogenesis? Parthenogenesis அப்படின்னா என்ன? Parthenogenesis அப்படின்னா growing without fertilization. Without fertilization. Fertilization பண்ணாம நம்ம டைரக்டா கேமெட்ல இருந்து டைரக்டா டெவலப் ஆயிடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பார்த்தனோஜெனிசிஸ். என்னாச்சு நிலா, ஏன் அழுகுறீங்க? நீங்க லாஸ்ட் வீக் Thursday நான் கிளாஸ் முடிச்சிட்டேன். லாஸ்ட் வீக் Thursday 11th ஓடது எல்லா சாப்டரும் முடிச்சாச்சு. நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, அதை போயிட்டு நீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். சரியா? எஸ், அழுக வேண்டாம். அழுகிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை இதுல. ஓகே, growing without fertilization. அடுத்து என்னது? which type of reproduction is effective? asexual or sexual? எப்பவுமே sexual is effective. why? because sexualல வேரியேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? sexualல என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வேரியேஷன் கிடைக்கும். நம்பர் 1. இதுல வந்து ஸ்கோப் ஆஃப் எவல்யூஷனுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, எவல்யூஷனுக்கான ஸ்கோப் இருக்கு. ஏதாச்சும் டிசீஸ் இருந்தா அதோட எலிமினேஷன் கூட சான்ஸ் இருக்கு. கரெக்டா? அதோட எலிமினேஷன் கூட சான்ஸ் இருக்கு பை ஜெனரேஷன். ஆனா சப்போஸ் ஏசெக்சுவல் அப்படின்னா நோ வேரியேஷன் இருக்காது இல்லையா? வேரியேஷன் இருக்காது. நம்பர் 2, நோ ஸ்கோப் ஆஃப் எவல்யூஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம்ல டிசீஸ் இருந்துச்சுன்னா டிசீஸ் ஆர் டிஃபெக்ட் வில் கேரி ஃபார்வர்ட். இது என்ன ஆகும்? இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். கரெக்டா? கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால த பெஸ்ட் என்னது? நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கரெக்டா? சோ இதுதான் நம்மளோட பெஸ்ட் மெத்தட். ஓகே, the unicellular organisms which reproduce by binary fission are considered immortal. Unicellular organism. ஓகே, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா ஏன் இம்மார்டல் சொல்றோம்? பைனரி ஃபிஷன் ஏன் இம்மார்டல் சொல்றோம்னா அதோட ஜீன் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, என்ன ஆகும்? ஒரு செல் இருக்கு, அதுல டிஎன்ஏ இருக்கு. இது சேம் க்ளோன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பைனரி ஃபிஷன்ல இதோட க்ளோன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சேம் ஜீன் தான் என்ன இருக்கும்? இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். சேம் ஜீன் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ணாலும் சேம் ஜீன் தான் இது என்ன ஆகும்? சேம் ஜீன் தான் இதுலயும், சேம் ஜீன் இதுல, சேம் ஜீன் தான் இதுலயும், அண்ட் சேம் ஜீன் தான் அடுத்த ஆர்கானிசம்ல ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்க என்ன இருந்துச்சோ அதே தான் இங்க இருக்கு. இது டிவைட் ஆயிட்டே போகும். பைனரி ஃபிஷன்னா டிவைட் ஆயிட்டே போகும். ஜீன்ஸ் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும்? கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ சாகாது. அதோட கேரக்டர் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அதனால அது இம்மார்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரைட்? எஸ். நெக்ஸ்ட் என்னது? why is the offspring formed by asexual reproduction referred to as clone? why? because they are identically similar. Because they are what? Identically similar. Alright, என்னது? They are identically similar. They carry same genetic materials. Okay, they carry same genetic materials. They are identically similar and they carry same genetic material. அதனால okay, and same genetic material as parents அப்படின்னு கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதனால they are clones அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. அடுத்து என்னது? give reason for the following. Some organisms like honeybees are called parthenogenetic animal. Why? because in honeybees the male honeybee has 16 chromosomes. Correct? In the 16 chromosome directly develops into male. They will not undergo fertilization. They directly develop. So inga enna nadakum? Parthenogenesis.
parthenogenesis. Parthenogenesis process மூலிமா the male honeybees directly produce male. Okay, directly develop as a male சொல்லலாம், directly produce னு சொல்லக்கூடாது. Production இங்க இல்ல, directly develops into male. Male honeybee ஓட gamete தான் develop ஆகும், sorry, gametes. Okay, male honeybee ஓட gametes directly develop into male honeybee. Clear? அதனால parthenogenetic animal அப்படின்னு சொல்றோம், because they undergo parthenogenesis. Male honeybee has எவ்வளவு chromosome? 16. Yes, correct. Whereas female has 32 chromosome. Correct? Yes, because 16 ஏன் அப்படின்னா they do not undergo fertilization or syngamy. Okay, எது males. அதே females they perform what? Syngamy. They perform syngamy. அதனால fusion takes place. Fusion நடக்கும். அதனால 16 plus 16 is equal to 32 gametes. Clear? 16 plus 16 is equal to 32 gametes. அடுத்து என்னது? Differentiate external and internal fertilization. External க்கு internal க்கு difference என்ன? What is the difference between external and internal fertilization? External fertilization அப்படின்னா fusion of male and female gamete takes place outside the body. Internal fertilization fusion of male and female takes place inside the body. Simple. Okay, சரி. Regeneration in lizard and planaria. So this is the example of asexual reproduction. Okay, regeneration அப்படின்னு lizardல என்ன ஆகும்? Only the lost part. Lizardல என்ன ஆகும்? Only the lost parts are regenerated. ஆனா planaria whole organisms develops. Okay, இதுதான் difference between நம்மளோட lizard and planaria. lizardல whole lizard develop ஆகாது. ஒரு lizard கட் ஆயிருச்சுனா whole lizard develop ஆகாது. lost organs மட்டும் தான் develop ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது planaria-ல. சரி. How is juvenile phase different from reproductive phase? Juvenile phase அப்படிங்கிறது என்னது? Juvenile phase அப்படின்னா it's a phase where reproductive phase என்னது? The phase where reproduction takes place. Okay, the ability to reproduce on the phase வந்துருச்சு. That's the difference. Now, explain the different kinds of syngamy. Syngamy-ல என்னென்ன டைப் இருக்கு? Okay, syngamy-ல என்னென்ன டைப் இருக்கு? So, syngamy-ல டைப் அப்படின்னு பார்த்தா என்னது? Isogamy, anisogamy, heterogamy, oogamy, plasmogamy, இந்த மாதிரி different types இருக்கு. கரெக்டா? சரி, ஐசோகாமினா சிமிலர், ஒரே மாதிரி இருக்கிற நம்மளோட gametes fuse ஆகிறது. anisogamy different type இருக்கிறது. ஓகே, anisogamy. heterogamy என்னது? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு, மார்ஃபாலஜிக்கலி சைஸ்ல எல்லா விதமான டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஊகமின் என்னது? ஓவம் ஒன்று வந்து என்னது? ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஆகிறது. சரியா? சரி, அடுத்து என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு நம்மளுக்கு வேண்டாம். ஏன் அப்படி போட்டிருக்காரு? ஐ டோன்ட் நோ. எனிவேஸ், mention the differences between spermiogenesis and spermatogenesis. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஃப்ரம் ஸ்பெர்மட்டிட்ஸ். ஆனா இது அப்படி கிடையாது. இது என்னது? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா from spermatogonia.
It's a one step process where இது வந்து என்னது நம்மளோட haploid spermatid என்ன ஆகும், they will undergo some changes and they will develop into your sperm. கரெக்டா? They will develop into sperm. ஆனா இங்க அப்படி கிடையாது. Here from 2n it becomes 2n, then it becomes 1n, then it becomes 1n. கரெக்டா? And அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்மா டெவலப் ஆகுது. 4 ஸ்பெர்ம் இங்க டெவலப் ஆகும். So in the entire process spermatogenesis, வெறும் இந்த process மட்டும் என்னது, spermiogenesis. That is the difference. At what stage of development are the gametes formed in newborn male and female? Okay, at what stage of development are the gametes formed in newborn male and female? Puberty. Okay, during puberty or from puberty. Puberty இருந்து gamete form ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, pubertyல இருந்து male and female. ஓகே, அடுத்து expand the acronym. FSH என்னது? FSH means follicle stimulating hormone. Follicle stimulating hormone. அதே மாதிரி நம்மளோட LH என்னது? LH னா luteinizing hormone. Human chorionic gonadotropin. Human placental lactogen. Correcta? So these are the full forms of these short forms. Okay. How is polyspermy avoided in humans? என்னாகும், ஒரே ஒரு ரியாக்ஷன் நீங்க எழுதலாம், cortical reaction. இந்த cortical reactionனால என்னாகும், zona pellucida என்ன ஆயிரும், zona pellucida becomes tough. Okay, அதனால prevents entry of other sperms. Okay, prevents the entry of other sperms. அடுத்தது what is colostrum and write its significance. colostrum என்ன? colostrum அப்படினா புதுசா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மில்க். லைக் ஃபர்ஸ்ட் டைம் மெமரி கிளாண்ட்ல இருந்து நம்ம பிரெஸ்ட்ல இருந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த yellowish கலர் fluid, yellowish nutrition rich milk, அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் colostrum. ஓகே, எப்போ செக்ரீட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபியூ லைக் ஆஃப்டர் பார்ச்சுரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் லாக்டேஷன் ஸ்டார்ட் ஆனோன்னு. சிக்னிஃபிகன்ஸ் என்ன, they are rich in nutrients. Number 1, they carry antibody. என்ன antibody? IgA. okay, so immune system க்கு helpful ஆ இருக்கும். okay, immune system க்கு helpful ஆ இருக்கும், nourishment provide பண்ணும். okay, so immune system develop ஆகிற வரைக்கும் nourishment provide பண்ணும். அடுத்து என்னது, placenta is an endocrine tissue. justify. placenta during pregnancy என்ன பண்ணும் அப்படின்னா secretes hormones necessary for the gestation. okay, and hormone secretion யாரோட வேலை, endocrine system ஓட வேலை. அதனால placenta is considered as an endocrine tissue. okay, என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், progesterone, human chorionic gonadotropin, human placental lactogen, இது எல்லாமே செக்ரீட் பண்ணும். அது தவிர ஈஸ்ட்ரோஜன் ஆல்சோ செக்ரீட்டட், ஈஸ்ட்ரோஜன், ஆக்சிடோசின். ஓகே, அதுக்கப்புறம் ரிலாக்சின் வந்து ஓவரி செக்ரீட் பண்ணும். எனிவேஸ், draw a labeled sketch of spermatozoon. spermatozoon அப்படின்னா spermatozoa, ஸ்பெர்மோட நீங்க டயக்ராம் வரையணும். ஸோ நீங்க ஒரு ஹெட் வரைவீங்க, அதுக்கப்புறம் என்ன வரைவீங்க, ஒரு அக்ரோசோம் வரைவீங்க, and there will be middle, that is your middle piece. okay, இதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், and there will be what, and there will be a tail.
there will be a tail. Okay, so இதுதான் உங்களோட ஸ்பெர்மா இருக்கணும். இதுதான் உங்களோட ஸ்பெர்மா இருக்கணும். அண்ட் சென்டர்ல உங்களோட என்ன இருக்கணும், நியூக்ளியஸா இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, இங்க குரோமோசோம் 16 குரோமோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஆல்ரைட், அண்ட் இங்க நம்மளோட என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஸ்பெர்ம் இஸ். நீங்க லேபிள் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இன்ஹிபின் ஸ்டேட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இன்ஹிபின் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இன்ஹிபின் inhibits the production of of FSH. Okay, inhibits the production of what, FSH. இப்போ fully developed graphene follicle என்ன பண்ணும், inhibin அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். எது ப்ரொடியூஸ் பண்ணும், fully developed graphene follicle. fully developed और சும்மாவே நீங்க கிராஃபின் ஃபாலிக்கல்னே எழுதினாலும் கரெக்ட் தான். ஏன்னா அது டெவலப் ஆனதா அதுக்கு பேர் கிராஃபின் ஃபாலிக்கல். கிராஃபியன் ஃபாலிக்கல். ஆல்ரைட், சரி. அடுத்தது, mention the importance of the position of the testis in human. Position of the testis. Testis is descended outside the body. Yeah, what is the reason? Reason என்ன அப்படினா they need 2 to 2.5 degrees Celsius lower temperature than the body for spermatogenesis. Okay, for spermatogenesis. அதனால they are descended outside. Okay, what is the composition of semen? Composition of semen என்ன, prostate fluidல என்ன இருக்கும், prostate fluidல என்ன இருக்குமோ அந்த fluids seminal vesicleல என்ன secrete பண்ணுமோ அது, Cowper's glandல secrete ஆகிற mucus plus sperm. இது எல்லாம் சேர்ந்தா this is the composition of what, நீங்க semen அப்படிங்கிறது நீங்க எழுதணும். ஓகே, சரி. அடுத்து என்னது, explain the process of fertilization and implantation of the fertilized ovum. இது ஒரு 5 mark question. 5 mark question அப்படிங்கிறதுனால நீங்க 5 pointsல presentation பண்ணணும். ஓகே, 5 pointsல என்ன எழுதுவீங்க, explain the process of fertilization. The process of fertilization நீங்க எழுதுறது capacitation. ஓகே, capacitation நீங்க எழுதணும். What you will write? You will write capacitation. அதுக்கப்புறம் என்னது, acrosome reaction. அதுக்கப்புறம் என்னது, cortical reaction. இந்த 3 reaction எழுதிட்டு அதுக்கப்புறம் fertilization எழுதுவீங்க. எழுதுனதுக்கு அப்புறம் embryonic developmentல morula எழுதுவீங்க, blastocyst எழுதுவீங்க, blastocyst development எழுதுவீங்க, அதுக்கப்புறம் implantation எழுதுவீங்க. ஓகே, so this is what you have to write. ஒரு 5 pointsல இது முடியற கதை கிடையாது. அதனால அட்லீஸ்ட் நீங்க 10 points நீங்க இதுல தாராளமா எழுதலாம். ஓகே, 10 points. ஃபர்ஸ்ட் fertilization நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், தனி ஹெட்டிங் போட்டுக்கோங்க fertilization எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் implantation எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தனியா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 5 points நீங்க எழுதலாம், இதுக்கு ஒரு 3 points எழுதலாம். சரியா, இதுக்கு ஒரு 5 points எழுதலாம், இதுக்கு நீங்க ஒரு 3 points எழுதலாம். ஓகே, அடுத்தது gametogenesis அப்படின்னா என்ன, the process of production of gamete. ठीक है, the process of production of gamete from the haploid, I mean from the by the process of meiosis, or we can say mitosis and then meiosis. Okay, so that is called gametogenesis, the production of gametes, the process of production of gametes, clear? Right. அடுத்து என்னது, describe the structure of the human ovum with a neat label diagram. வரையணும். என்ன வரைவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வரைவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வரைவீங்க ஒரு zona pellucida. அதுக்கப்புறம் என்ன வரைவீங்க, அதுக்கப்புறம் உள்ள வரைவீங்க ஒரு மெம்பரேன். கரெக்டா, அதுக்கப்புறம் என்ன வரைவீங்க, அதுக்கப்புறம் நீங்க வரைவீங்க 2 போலர் பாடி. எஸ், அதுக்கப்புறம் உள்ள நம்மளோட நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் வரைவீங்க. அதுக்கப்புறம் என்ன வரைவீங்க, கார்டிகல் ரியாக்ஷனுக்காக நீங்க கார்டிகல் செல்ஸ் வரைவீங்க. என்ன,
cortical cells வரைவீங்க. அதுக்கப்புறம் கொரோனா ரேடியேட்டா வரைவீங்க. கரெக்டா? கொரோனா ரேடியேட்டா நீங்க வரைவீங்க. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? கொரோனா ரேடியேட்டா. இது என்னது? நம்மளோட கொரோனா ரேடியேட்டா. இது என்னது? பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவம் ஓட டயக்ராம். எஸ், ரைட். அடுத்து என்னது? ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் oogenesis. இது என்னது? இது நம்மளோட 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்ல கேட்பாங்க. இதுல இதுக்கு ஒரு 2.5 மார்க் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு 2.5 மார்க் கொடுக்கலாம். ஓகே, 2.5 and 2.5 மார்க் கொடுக்கலாம். என்ன எழுதுவீங்க? சேம் கதை தான் எழுதுவீங்க. இது என்னது? This is your spermatogenesis. ஓகே, and finally என்ன ஃபார்ம் ஆகும்? sperm. இங்க என்னது? oogenesis என்ன எழுதுவீங்க? mitosis, then meiosis, then meiosis. அவ்வளவுதான். கரெக்டா? இதுதானே ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன். இது என்னது? 2n, இது என்னது? 2n, இது என்னது? 2n. அதுக்கப்புறம் இது எல்லாம் 1n, 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 1n. இது என்னது? 2n, 2n, 2n. இது என்னது? 1n, 1n. போலர் பாடி என்னன்னு கேட்டா அது 1n எழுதணும். ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம்? இது ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியா. இது என்னது? ஊகோனியா. ஊகோனியா. இது என்னது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இது என்னது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். இது என்னது? ஸ்பெர்மாட்டிட். இது என்னது? இது நம்மளோட ஊகோனியா. இது பிரைமரி ஊசைட். இது என்னது? செகண்டரி ஊசைட். இது என்னது? ovum. All right, definitive ovum. Okay, அடுத்து என்னது? explain the various phases of the menstrual cycle. என்ன phase இருக்கு நம்ம கிட்ட? எவ்வளவு phase இருக்கு? first bleeding phase. கரெக்டா? நீங்க அது எழுதணும். bleeding phase அப்படின்னு ஹெட்டிங் போட்டு the phases of the menstrual cycle are. இது என்னது? ஒரு 5 mark question. very important question. okay, very important question. ரொம்ப ரொம்ப முக்கியம்டா கண்ணா. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ல 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 7 டைம்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நவ் ப்ளீடிங் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எவ்வளவு நாளைக்கு? 1 to 5 days or 7 days. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் என்னது? ovulatory phase. ovulatory phase. அதுக்கப்புறம் என்னது? secretory or luteal phase. அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளீடிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ரைட்? ஸோ இதுதான் phases. இதுல ஃபாலிகுலர் ஃபேஸுக்கு இன்னொரு பேர் என்ன? proliferative phase. proliferative phase அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, சரி. this is what it is. அடுத்தது என்னது? explain the role of oxytocin. oxytocin என்ன பண்ணும்? contraction of the endometrium. parturitionல contraction and lactationல secretion of the milk. okay, parturitionல contraction of uterus, or we can say endometrium. அதுதான் இங்க. lactation என்னது? secretion of milk. secretion கிடையாது, actually ejection of milk. secretion பண்றது placenta. மாத்தி சொல்லக்கூடாது. placenta தான் secrete பண்ணும். okay, good evening ஜகபார் அலி. good evening, very good evening. சரி, அடுத்து என்னது? இதுதான் லேபிளிங் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னென்னு, நீங்க லேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னது? this is the following sequence of events. இது என்னது? proliferative phase. இது என்னது? ovulatory phase. இது என்னது? luteal phase. இது என்னது? செத்து போன graphene follicle. ஓகே, இது fully developed graphene follicle. clear? okay, next reproductive health. சரி, which method do you suggest the couple to have a baby if the male partner fails to inseminate? அப்படின்னா
inseminate the female, or due to the very low sperm count, artificial insemination. Artificial insemination or intracytoplasmic sperm injection. Okay, which method you suggest a couple of if the male partner fails to inseminate the female or due to very low sperm count in the ejaculate, ICSI நான் கொடுப்பேன், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இன்விட்ரோ, இதெல்லாம் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் தான். இது என்னது? இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் தான். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இது இன் வைவோ, பட் இது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். நம்ம இதுக்கு போறதுக்கு தான் ஹை சான்ஸ். ஓகே, ICSI. அடுத்து என்னது? ZIFT, zygote intrafallopian tube transfer, intracytoplasmic sperm injection. சரி, what are the strategies to be implemented in India to attain total reproductive health? நிறைய இருக்கு. அதில் காண்டம் யூசேஜ் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட காண்டம் யூசேஜ், அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் IUDs இன்ட்ராயூட்ரன் டிவைசஸ், அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் இதில் இம்ப்ரூவ் பண்ணலாம், எழுதலாம். Differentiate feticide and infanticide. Feticide அப்படின்னா killing after the birth, killing fetus. Infanticide அப்படின்னா என்னது? Sorry, killing fetus. இது infanticide killing infants, killing after birth, infants. Infants 0 to 2 years of age. பிறந்ததுக்கு அப்புறம். இது after birth, இது before birth. Okay, after birth and before birth. This is the difference. Describe the major STDs and the symptoms. Major STDs na namakita AIDS irukku. Okay, வேற என்ன இருக்கு? gonorrhea இருக்கு. gonorrhea இருக்கு. syphilis இருக்கு. syphilis இருக்கு. இதெல்லாம் மேஜர். ஹெப்படைட்டிஸ் கியூர் பண்ண முடியாது, அதனால ஹெப்படைட்டிஸ் B இது கியூர் பண்ண முடியாது, அதனால இது இம்பார்ட்டன்ட். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் ஆர் genital warts நம்ம எழுதலாம், genital warts. Then trypanosoma, sorry, trichomoniasis அது எழுதலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் எழுதலாம். How are STDs transmitted? Having sexual intercourse with multiple partner, அது எழுதலாம். Number 1, having sexual intercourse with multiple partner, number 1. Number 2 என்னது? Unsterilized என்னது? Injections யூஸ் பண்றனால அதனால வரலாம். Or having sexual intercourse with unknown partners or multiple partners, or fluid exchange, infected fluid exchange nala varlam. So that's how infected sexually transmitted in disease vandute transmit agade. Write the preventive measures of STDs. Preventive measures of STDs. Preventive measures na ennadhu? Eppadi prevent pannalam? Avoiding sexual intercourse with unknown partners and multiple partners. Number 2, using condom during every sexual intercourse. All right, using condom during every sexual intercourse. Avoiding needle, avoiding drug addict, changing the friend circle. அதெல்லாமே பண்ணா நமக்கு என்ன பண்ணலாம்? prevent பண்ணலாம் STD. Okay, the procedure of gift. Procedure of gift involves the transfer of female gametes into the fallopian tube. Can gametes be transferred to the uterus to achieve the same result? Yes. அதுக்கு பேரு என்னது? இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர், IUT, ஆர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நம்ம வந்து ஃபீமேல் கேமீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கேமீட்டை, ஃபீமேல் கேமீட்டை யூட்ரஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நோ பண்ண முடியாது. ஆனா கேமீட்டை ஃபர்டிலைஸ் பண்ணி, ஸோ கொஸ்டின் என்ன? கேன் கேமீட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த யூட்ரஸ் டு அச்சீவ் த சேம் ரிசல்ட்? எக்ஸ்பிளைன். தென் நோ. Why? Because டெவலப்மெண்ட், அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் எல்லாமே நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்கும். இங்க கேமீட் வந்துட்டு நம்மளோட இங்க யூட்ரஸ் கிட்ட வந்த உடனே, யூட்ரஸ்ல வந்தோன்னா அது ஆல்ரெடி என்னது நம்மளோட பிளாஸ்டூலா ஒரு பிளாஸ்டோசிஸ் ஃபார்மேஷன்ல இருக்கும். அது அப்போதான் இம்ப்ளான்ட் ஆகும். டைரக்டா நம்ம வெறும் கேமீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணா இம்ப்ளான்ட் ஆகாது. எஸ், ஹாய் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் மை டியர் விஜயலட்சுமி. ஆல் ரைட். Amniocentesis. The fetal sex determination test is banned in our country. Is it necessary? Yes. Why? To avoid female feticide. All right, to avoid female feticide, that is necessary to ban. Okay, to ban the amniocentesis. But
amniocentesis done for chromosomal disorder அது நம்ம பேன் பண்ணக்கூடாது. அது நம்ம பண்ணிக்கலாம். அது கண்டிப்பா பண்ணணும். 100% பேன் பண்ணக்கூடாது. அது தப்பு. ஓகே 100% not 100%. ஓகே not 100%. ஃபார் குரோமோசோமல் டிசார்டர் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும். அதனால 100% பண்ணக்கூடாது. பட் எஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்குது அப்படின்னா நம்ம தடுக்கலாம். மற்றபடி ஃபார் செக்ஸ் டெட்டர்மினேஷன் டெஸ்ட் இட் இஸ் 100% நம்ம பண்ணியே ஆகணும். ஓகே ஃபார் செக்ஸ் டெட்டர்மினேஷன் டெஸ்ட்னா எஸ் 100% we have to ban. ஏன்னா செக்ஸ் டெட்டர்மினேஷன் பண்றதுனால என்ன ஆகும், செக்ஸ் டெட்டர்மினேஷன் பண்றதுனால ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹை. அதனால we have to ban means yes we have to ban. Next, explain various barrier methods to control human population. என்ன எழுதுவீங்க barrier methodல? Number 1 condom. Number 2 என்னது barrier method? Number 2 cervical caps. And இதுல male and female condom, male condom, female condom, cervical caps, cervical vaults. All right, vaults. Then வேற என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? கப் இருக்கு, vaults இருக்கு. There are other spermicidal creams also. அதெல்லாமே barrier தான். Okay, open book assessment. Healthy reproduction, legally checked birth control measures and proper family primary program essential for survival of mankind. இதை நீங்க பார்த்து எழுதணும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுக்கு வைக்க மாட்டாங்க. சரி, அடுத்த question, அடுத்த chapter. What is haplodiploidy? Haplodiploidy என்ன? Haplodiploidyனா அதோட லைஃப்ல haploid gametes ஃபார்ம் ஆகும், diploid gametes ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆர்கானிசம் என்ன, அந்த மாதிரி ஆர்கானிசம் தான் haplodiploidy ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். லைஃப் சைக்கிள்ல ரெண்டுமே வரும், அதுதான் haplodiploidy. அடுத்து என்னது? What is criss cross inheritance? Criss cross inheritance அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு ஜெனரேஷன் வந்து மேல் ஆனா ஃபீமேலுக்கு போகும், ஃபீமேல் ஆனா சப்போஸ் மேல் இஸ் டிசீஸ் அப்படின்னா அது ஃபீமேலுக்கு போகும், ஃபீமேல் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு அஃபெக்ட் ஆகும். ஃபீமேல்ல டிசீஸ் இருந்துச்சுன்னா அது மேல் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு அஃபெக்ட் ஆகும். இதுதான் கிறிஸ் கிராஸ். ஜெண்டர் வந்து என்ன ஆகும், கிராஸ் ஆயிரும். ஸோ ஜெண்டர் கிறிஸ் கிராஸ் ஆகிறதா கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து என்னது? Why are sex linked recessive characters are more common in male human being? Sex linked recessive character அப்படின்னா because male have one X and one Y. Sex linked அப்படின்னா it is X linked. Sex linked என்னது? Sex linked அப்படின்னா அது X linked. ஸோ X அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஃபீமேல்ஸ்ல 2 X இருக்கும். ரெசசிவ் அப்படின்னா ரெண்டுமே என்ன இருக்கணும், டிசீஸா இருந்தா, ரெண்டுமே இன்ஃபெக்டடா இருந்தா, டிஃபெக்டிவா மியூட்டேட்டடா இருந்தா மட்டும்தான் இது டிசீஸ்டுன்னு சொல்வோம். அதுல ஒண்ணு இருந்தாலும் அது என்னது, கேரியர். ஆனா மேல்ஸ்ல இருக்கிறதே ஒண்ணுதான். அப்ப அதுவே என்ன இருக்கு, டிஃபெக்டிவ் பீஸா இருக்கு அப்படின்னா இது டிசீஸ்டா மாறிடும். இதுல கேரியருக்கு சான்ஸ் இல்ல. ஓகே, அதனாலதான் செக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் காமன் இன் மேல் ஹியூமன் பீயிங். ஃபீமேல்ஸ்ல வந்து அது கேரியரா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் மேல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறது ஒரு எக்ஸ் தான். ஓகே, இருக்கிறது ஒரு எக்ஸ் தான். சரி, அடுத்தது வாட் ஆர் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்? ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் என்னது? Y linked ஜீன்ஸ். Y linked ஜீன்ஸ் அதை பத்தி நீங்க எழுதணும். எக்ஸ்பிளைன் த ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் ABO குரூப்பிங் இன் மேன். ஜெனடிக் பேசிஸ் அப்படின்னா ABO பிளட் குரூப்பிங்ல நம்ம வந்து ABO பிளட் குரூப்பிங் என்னென்ன வரும், அதுல IO, IA, டாமினன்ட் எது, ரெசசிவ் எது, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? எஸ். அடுத்தது மாலிகுலர் ஜெனடிக்ஸ். அடுத்து என்னது, நம்மளோட மாலிகுலர் ஜெனடிக்ஸ். மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல என்ன வரும்? ஜெனடிக் கோட் யூனிவர்சலா? எஸ், ஜெனடிக் கோட் இஸ் எஸ், ஜெனடிக் கோட் இஸ் யூனிவர்சல். ஏன் யூனிவர்சல் அப்படின்னா அப்பதான் வந்து புரோட்டீன்ஸ், பிகாஸ் அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கிட்ட இருக்கிற 61 கோடான், 61 கோடான், 61 கோடான், இதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கோடான். சரி, நம்ம 61 கோடான்ல இருக்கிறது என்ன ஆகும், யூனிவர்சல் இல்லையா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் 20 அமினோ ஆசிட்ஸ்ல
2021 அமினோ ஆசிட்ஸில் வந்து 3 கோடான பிரிக்கும் போது மொத்தம் இவ்வளோதான் வருது. அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டில் சயின்டிஃபிக் வேர்ல்டில் அது வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன் அந்த ஜெனட்டிக் கோட் சீக்வன்சஸ், அதனால இது யூனிவர்சல் ஜெனட்டிக் கோடுங்கிறது நம்மளுக்கு யூனிவர்சலாக இருக்கு. சரி, இதில் என்னது மார்க்ட் A and B இந்த கிவன் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஏ என்னது A and B எப்படி போயிட்டு இருக்கு? திஸ் இஸ் B. B வந்துட்டு ஸோ 5 prime to 3 prime போயிட்டு இருக்கு. இங்கே 5 prime to 3 prime போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து நம்மளோட what is this? This is promoter region or promoter, and this is your template strand. ஓகே, நீ உங்க புக்ல என்ன டயக்ராம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, என்ன லேபிளிங் போட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் இருக்கும் புக்ல, அதுல என்ன லேபிளிங் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் இங்க ஆன்சர். லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லாகிங் ஸ்டாண்டை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னா என்னது, லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ப்ராசஸ். கரெக்டா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நம்மளோட லீடிங் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, என்ன இருக்கும்? லீடிங் ஸ்டாண்ட். லீடிங் ஸ்டாண்ட் இப்போ இது வந்து 5 prime to 3 prime, இது 5 prime to 3 prime. அப்போ எப்படி இருக்கும் லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னா ஃப்ரம் 3 prime, இது வந்து 3 prime ஓட டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட 3 primeல இருந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட 5 primeக்கு மூவ் ஆகும். இது இதுல 5 prime, இது இதுல 3 prime. இது வந்து லீடிங் ஸ்டாண்ட். லாகிங் ஸ்டாண்ட்னா விட்டு விட்டு போகும். அதுல என்ன இருக்கும்? லாக் இருக்கும். அது எப்படி போகும்? இது வந்து இதுக்கு 5 prime அண்ட் இது இதுக்கு 3 prime. இங்க 3 primeனா 5 prime வரும். ஸோ ஆப்போசிட்ல போகும். ஆல்ரைட், லாகை விட்டு விட்டு போகும். அதுக்கப்புறம் இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தனியா என்ன பண்ணிடுவாங்க? அட்டாச் பண்ணிடுவாங்க லேட்டர். ஸோ இதுதான் லீடிங். இது வந்து என்னது? திஸ் இஸ் லீடிங் ஸ்டாண்ட். லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் இது லாகிங் ஸ்டாண்ட். லாகிங் ஸ்டாண்ட். ஓகே, எஸ். அடுத்தது டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட் ரெண்டும் ஒன்று தான். கோடிங் ஸ்டாண்ட் அண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்னது? ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா டெம்ப்ளேட் அப்படின்னா அதோட காப்பி. ஸோ எதுல இருந்து காப்பி ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 prime to 3 prime அப்படின்னா இதுல கோட்ஸ் இருக்கு. அச்சா, கோடிங் ஸ்டாண்ட், சாரி. ஓகே, நம்ம கிட்ட என்ன இருக்கு? இதுல வந்து இதுல டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். எந்த கோட்ல இருந்து நம்ம இந்த mRNA ஃபார்ம் ஆகுதோ இதுதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இதுதான் என்னது? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து டிஎன்ஏ ஒரு பார்ட். இது என்னது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு? ஆர்என்ஏ. என்ன ஆர்என்ஏ? mRNA இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, mRNA இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்தது மென்ஷன் எனி 2 ways in which single nucleotide polymorphism identified in human genome can be revolutionary change in biological and medical science. DNA fingerprinting. DNA fingerprinting. DNA fingerprinting is very important. And DNA fingerprinting வந்து single nucleotide polymorphism வந்து DNA fingerprinting ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனி அடிக்கிறாங்களா அரசு? All right, okay, yes, DNA fingerprinting. Next என்னது? State any 3 goals of human genome project. Human genome project அப்படின்னா sequencing பண்றது இல்லையா? sequencing எதுக்காக? sequencing எதுக்காக பண்றது? for to study the study the gene expressions, understanding chromosomes, understanding the sequence understand பண்றது, so that the disease வந்தா futureல நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுதான் human genome project. Okay, in E. coli 3 enzymes, that is beta galactosidase, permease and transacetylase are produced in the presence of lactose.
why the gene enzymes are not synthesized in the absence of lactose. இது வந்துட்டு ஓகே, இது வந்து நம்ம என்னது, நம்ம பீட்டா இதெல்லாம் லாக் ஓபெரான், கரெக்டா, லாக் ஓபெரான். இது வந்து எங்க இருக்கு, நம்ம ஈகோலைல இருக்கு. ஸோ அது ஜீன் அங்க இருக்கு. ஸோ அதோட பிரசன்ஸ் தான் ட்ரிகர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசன்ஸ் நம்ம இங்க எழுதணும். சரி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரல் ஜீன், ரெகுலேட்டரி ஜீன் அண்ட் ஆபரேட்டர் ஜீன். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். இது வந்துட்டு 3 மார்க்ஸ்ல கேட்டா 3 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணணும். 2 மார்க்ல கேட்டா 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். 5 மார்க்ல கேட்டா 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இது கேட்கறதுக்கும் அவ்வளோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கிடையாது. 2 டைம் கேட்டிருக்காங்க ஐ கெஸ். அதனால நீங்க ஒரு தாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. A low level of expression of lac operon occurs all the time. Justify the statement. இது தேவையில்லை. ஓகே, இதுல Human Genome Project is the windows for treatment of genetic disorders. Justify the statement. Yes. இது வந்து என்னது அப்படின்னா, Human Genome Projectல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜீன் சீக்வென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஜீன் சீக்வென்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஜீன் சீக்வென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதோட அனோட்டேஷன்ஸ் இல்லையா, அதோட அனோட்டேஷன், அதோட மேப்பிங் எல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா, லேபிள் பண்ணி மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரெக்டிஃபை பண்ணலாம். ஈஸியா அதை எந்த ஜீன்ல வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ டிசீஸ் தான் வருது, ஏதாவது குரோமோசோம் அடிஷனலாக சேர்ந்திருக்கு, அடிஷன் நடந்திருக்கு, சிங்கிள் பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்திருக்கு, இல்லை ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நடந்திருக்கு, அந்த மாதிரி விஷயத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சீக்வென்ஸ். அதனால ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணலாம். Why are Human Genome Project is called a mega project? Because இது வந்துட்டு லாங் ப்ராஜெக்ட். எவ்வளவு வருஷம் நடந்தது, நீங்க இதுதான் क्वेश्चन, நீங்க ஒரு தாட்டி ரெஃபர் பண்ணுங்க. இயர், எவ்வளவு இயர் நடந்தது, ஓகே, எவ்வளவு வருஷம். ஆப்ஷன் A 11 years, ஆப்ஷன் B 13 years, ஆப்ஷன் C 16 years, ஆப்ஷன் D 21 years. எது கரெக்ட் ஆன்சர், செக் இட் அவுட். எது கரெக்ட் ஆன்சர், அதனால தான் இவ்வளோ லெந்தி இயர் வரைக்கும் நடந்திருக்கு. அதனால அது எதுலயும் லார்ஜஸ்ட் குரோமோசோம் என்னது, லார்ஜஸ்ட் குரோமோசோம் என்னது, நம்மளோட லார்ஜஸ்ட் குரோமோசோம் இஸ் ஃபர்ஸ்ட் குரோமோசோம். ஃபர்ஸ்ட் குரோமோசோம் என்னது, லார்ஜஸ்ட் குரோமோசோம். இதுல ஸ்மாலஸ்ட் குரோமோசோம் என்னது, ஸ்மாலஸ்ட் Y குரோமோசோம். ஓகே, Y குரோமோசோம். ஆல் ரைட். அடுத்தது, from their examination of the structure of DNA, what did Watson and Crick infer about the probable mechanism of DNA replication, coding capability and mutation? So Watson and Crick model, twisting, coiling, அதுக்கப்புறம் DNA replication எப்படி நடக்குது அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட இந்த கொஸ்டின் உங்களோட புக்ல வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல், வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அந்த டாபிக் அண்டர் இருக்கு. நீங்க ஒரு தாட்டி போய் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா, சரி. டிஆர்என்ஏ கால்ட் அடாப்டர் மாலிக்யூல் பிகாஸ் அதுல தான் அமினோ ஆசிட்ஸ். எஸ், அடாப்டர்ங்கிறது என்னது, அமினோ ஆசிட்ஸ்லாம் அதில் அட்டாச் ஆயிருக்கும். அதுதான் என்னது ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தட் ஆர் so many other reasons we have. ஓகே, இது கேட்டது கிடையாது இது வரைக்கும், வேண்டாம். ஓகே, இது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சீக்வென்ஸ் எழுதுறது இது என்னது, இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது இருக்கு, இதுக்கு mRNA சீக்வென்ஸ் நம்ம எழுதணும். எப்படி எழுதுவீங்க, இது 5 பிரைம், 5 பிரைம்ல என்ன இருக்கு, T இருக்கு, G இருக்கு, C இருக்கு, A T G C, A T G C, A T G C, T G C 1 2 3 4 5. கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதலாம். இப்போ 5 பிரைம் டு 3 பிரைம்னா இப்படி போகும். கரெக்டா, ஸோ நம்ம இதான் க்ரோத் இருக்கு. அப்போ RNA என்ன வரும், டீங்கிற இடத்துல என்ன வரணும், இங்க A வரணும். கரெக்டா, A வரணும். அதுக்கப்புறம் என்னது, ஜிங்கிற இடத்துல என்ன வரணும், ஜிங்கிற இடத்துல ஸோ A, ஜிங்கிற இடத்துல C, சிங்கிற இடத்துல G, எங்கிற இடத்துல U வரணும், யுரேசில் வரணும். U, டீங்கிற இடத்துல A,
C G U A C G U A C G U A C G U A C G U A C G. இதுதான் சீக்வென்ஸ், mRNA சீக்வென்ஸ் 3 prime and இது 5 prime. இதுதானது நம்மளோட 5 prime and 3 prime and இதுதான் நம்மளோட mRNA சீக்வென்ஸ். சரியா? இதுக்கான இது டெம்ப்ளேட். இங்க நம்ம ஃபார்ம் ஆயிருக்கிறது கோட். இதான் நம்ம கோட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஏன் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இடத்துல? டி இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன பண்ணிடணும்? டி இருக்கிற இடத்துல ஏ போடணும். அதே மாதிரி ஏ இருக்கிற இடத்துல யூ போடணும். யுரேசில்ல டி வராது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் தான் ஆப்போசிட்ல mRNAலையும் ஃபார்ம் ஆகும். காம்ப்ளிமெண்டரி. அப்போ காம்ப்ளிமெண்டரியில அதுக்கு ஆப்போசிட் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஏக்கு ஆப்போசிட் டி இருக்கு, சிக்கு ஆப்போசிட் ஜி இருக்கு. இது நார்மல் டிஎன்ஏல. இதுல என்ன இருக்கணும்? ஏக்கு ஆப்போசிட் யூ இருக்கணும், ஏன்னா டி இருக்காது. சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும்? ஜி தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்வென்ஸ் பிளான் பண்றது. Taking the examples of peppered moth, explain the action of natural selection. Natural selection அப்படின்னா என்னது? இப்போ peppered moth ஓட எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் கரெக்டா? இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். அப்போ இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் அப்படின்னா என்னது? இண்டஸ்ட்ரியல் மெலானிசம்ல என்னாச்சு? இங்கிலாந்து டைம் பீரியட்ல அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கிலாந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட்ல நிறைய புகையெல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருந்திருக்கு. புகையெல்லாம் ப்ரொடியூஸ் ஆனோன்னா லைக்கன்ஸ் எல்லாம் செத்து போச்சு. பிகாஸ் லைக்கன்ஸ் ஆர் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். அப்போ வெள்ளையா இருக்கிற லைக்கன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் அங்க என்னாச்சு? அங்க பிளாக் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு மரத்துல. பிளாக் கலர் லேயர் ஃபார்ம் ஆனோன்னு அங்க பிளாக் கலர்டு மாத், மெலனைஸ்ட் மாத்னு சொல்லுவோம். ஓகே, என்னாச்சு? மெலனைஸ்ட் மாத். ஓகே, அதுதான் பிளாக் விங்டு மாத். இது என்னாச்சு? கேமஃப்ளாஜ் ஆயிருச்சு. அப்போ தூரத்துல இருந்து பாக்குற பிரிடேட்டருக்கு அது கண்ணு தெரியல. ஸோ அது தப்பிச்சிருச்சு. ஆனா வெள்ளையா இருக்கிறது, பிளாக் பேக்ரவுண்ட்ல வெள்ளையா இருக்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ இது பிளாக்கா இருக்குன்னு வைங்க, பிளாக்கிஷ் மாதிரி இருக்கு. இதுல நம்ம ஒயிட் கலர்ல எழுதுனா, ஒயிட் கலர்ல ஒரு பூச்சி வரைஞ்சா என்ன தெரியுதா கண்ணுக்கு? எஸ் தெரியுது. அப்ப இதே மாதிரி கண்ணுக்கு அவங்களுக்கு தூரத்துல இருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ வெள்ளை கலர் பூச்சியோட பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு அண்ட் பிளாக் கலர் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. ஏன்னா அது கேமஃப்ளாஜ் ஆயிருச்சு. இதுக்கு பேர் தான் நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு? இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் கம்மியானோன்னு, ஓகே, இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் கம்மியானோன்னா, பொல்யூஷன் கம்மியானோன்னு மறுபடியும் பிளாக் கலர் தான் தெரிய ஆரம்பிச்சுன்னா பொல்யூஷன் கம்மியாச்சு, லைக்கன்ஸ் க்ரோ ஆச்சு, ரைட்? அப்போ ஒயிட் கலர் மாத் கேமஃப்ளாஜ் ஆயிருச்சு, பிளாக் கலர் மாத் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சது. பிளாக் ஒயிட் பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர் மாத். பிரெடேட்டர்ஸ் என்ன பண்ணுச்சு? அந்த ஒயிட் கலர் மாத்தை விட்டுட்டு பிளாக் கலர் மாத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது. சரி. டார்வின் ஃபின்ச்சஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மார்சுபிள்ஸ் ஆர் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன். எஸ், அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன? ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ரேடியேட் ஆகிறது. அண்ட் ரேடியேட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிருது? அடாப்ட் ஆயிருது. இதுக்கு பேர் தான் அடாப்டிவ் ரேடியேஷன். டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தா? டார்வின் ஃபின்ச்சஸ்ல ஒரு ஐலண்ட்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு. அண்ட் அவங்க வந்துட்டு அதுக்கு ஃபுட் ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃப்ரூட் ஈட்டர்ல இருந்து மீட் ஈட்டர் வரைக்கும் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதோட ஹேபிட்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆயிருச்சு, அதனால சர்வைவ் ஆயிருச்சு. எது அடாப்ட் ஆகலையோ அது செத்து போச்சு. ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ்ல என்னது? ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகே, பட் ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்குள்ளேயே தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேர் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ். ரேடியேட் ஆனாங்க. ரேடியேட் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் அவங்க எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால சர்வைவ் ஆனாங்க. பட் அவங்களோட பாடி மாடிஃபிகேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. சரி, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. Who disapproved Lamarck's theory of acquired characters? லமார்க்கோட தியரியை யார் டிஸ்அப்ரூவ் பண்ணுது? லமார்க்கோட தியரி யார் டிஸ்அப்ரூவ் பண்ணுது? பேர் எழுதிக்கோங்க. எப்படி அப்படிங்கிறது நீங்க பேர் எழுதினாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். லமார்க்கிசம் தியரியை யார் டிஸ்அப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது. எஸ். How does mutation theory differ from Lamarck and Darwinian theory? மியூட்டேஷன் தியரி அப்படிங்கிறது மியூட்டேஷனால தான் இது வந்திருக்கு. ஸ்லோ ப்ராசஸ் கிடையாது. சடன் சேஞ்ச் நடக்கும். டார்வின் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லோ எவல்யூஷன், ஸ்லோவா நடக்கும், கிராஜுவல் சேஞ்சஸ், அதுதான் எவல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். பட் லமார்க் என்ன சொல்லியிருக்கா? டிவிரிஸ் என்ன சொன்னா? கிடையாது, இது வந்து சால்டேஷன்.
ஓகே, மியூட்டேஷன் தியரி. உடனே நான் மியூட்டேட் ஆகிறனால தான், இங்க வந்து மியூட்டேஷன் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, மியூட்டேஷன் ஆகிறனால தான் சேஞ்சஸ் தெரியுது. டார்வின் என்ன சொன்னாங்க? கிடையாது, கிராஜுவல் சேஞ்சஸ், நேச்சுரல் செலெக்ஷன் தான் டார்வின் சொன்னாரு. ஓகே, லமார்க் அண்ட் டார்வின். பட் மியூட்டேஷன் தியரி என்ன சொன்னாங்க? மியூட்டேஷன் தியரி கிடையாது, இது வந்து மியூட்டேஷனால நடந்திருக்கு, சடன் சேஞ்ச் ஆகும், கிராஜுவல் சேஞ்சஸ் கிடையாது, அப்படி இப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட். இவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசியிருப்பாங்க. ஓகே ஓகே, எக்ஸ்பிளைன் ஸ்டெபிலைசிங் டைரக்ஷனல் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். அப்படின்னா ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கு. ஓகே, ரெண்டு மூணு ஸ்பீஷியஸ் இருக்குன்னு வைங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் க்ரோ ஆகல, பட் இதுக்கு ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கிறது க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இது என்னது? இது நம்மளோட டைரக்ட் இது ஸ்டெபிலைசிங் பாப்புலேஷன், ஸ்டெபிலைசிங் பாப்புலேஷன். அதுவே நம்மளோட என்ன ஆகிட்டு இருக்கு? நம்மளோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் க்ரோ ஆகிட்டு இருக்கு, சென்டர்ல க்ரோ ஆகல. எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகிட்டு இருக்கு? க்ரோ ஆகிட்டு இருக்கு, சென்டர்ல க்ரோ ஆகல, சென்டர்ல எதுவுமே க்ரோத் இல்ல, அப்படின்னா இது டிஸ்ரப்டிவ். ஓகே, ஒன்லி எக்ஸ்ட்ரீம் இஸ் க்ரோயிங் அப்படின்னா அங்க வேரியேஷன்ஸ் எதுக்குமே சான்ஸ் இல்லை, எவல்யூஷன் இங்க நடக்காது. ஓகே, அதே மாதிரி டைரக்ஷனல் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் மட்டும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி இருக்கிற ஸ்பீஷிஸ் என்ன ஆயிருக்கும்? நெக்ஸ்ட்ல இப்படி ஆயிரும். ஸோ விச் மீன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இது க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் மட்டும், அந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னா ஒரு டைரக்ஷன்ல நம்ம எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ரீஅரேஞ்ச் த டிசெண்ட் இன் ஹியூமன் எவல்யூஷன். டிசென்ட்ஸ் எப்படி நீங்க வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதலாம்? டாக்டர் ஸ்னேஹா, இதுதான் உங்களோட என்னது? இதுதான் உங்களோட நிமோனிக்ஸ், டாக்டர் ஸ்னேஹா. டி ஃபார் ட்ரையோபதிகஸ், எங்க இருக்கு? இல்ல, அப்போ விட்டுருங்க. ஆர் ஃபார் ராமபதிகஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ராமபதிகஸ். அதுக்கப்புறம் என்னது? ஏ ஃபார் ஆஸ்ட்ராலோபதிகஸ், ஆஸ்ட்ராலோபதிகஸ். அதுக்கப்புறம் என்னது? ஹெச் ஃபார் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ ஹெபிலிஸ். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் இ ஃபார் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ், இ ஃபார் எரெக்டஸ். அடுத்து என்னது? நியாண்டர்தால் மேன், நியாண்டர்தால் மேன். அடுத்து என்னது? எஸ் ஃபார் ஹோமோசேப்பியன்ஸ். So this is the sequence. இதுதான் என்னது? சீக்வென்ஸ். டாக்டர் ஸ்னேஹா, டாக்டர் SNEHA. அடுத்தது, does Neanderthal man differ from the modern man? Yes, obviously. எப்படி அப்பியரன்ஸ்ல எப்படி டிஃபர் ஆறாங்க? how does அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதுங்க டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அடுத்தது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, given below some organs, primary secondary lymphoid organs கண்டுபிடிக்கணும். சரி, explain the barriers which involve macrophages. Okay, types of barriers. What are interferons? The process of replication is retroviruses in it. Given below are some human organs. Identify one primary and one secondary lymphoid organ. Explain its role. Liver, thymus, stomach and thyroid tonsil. இப்போ இந்த primary lymphoid organ என்ன? இங்க தான் lymphocytes produce ஆகும். lymphocytes வந்து produce ஆகிற அந்த இடத்துக்கு பேர் என்ன? Production எங்க நடக்குதோ அது primary. Production and maturation, அது என்னது? Primary. அப்போ storage என்னது? Storage எங்க நடக்குதோ அது secondary. அப்போ இது எதுல பிரைமரி எது செகண்டரி நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஹாய் மாலினி, எப்படி இருக்கீங்க?
அடுத்த question. Explain the process of replication of retrovirus. Explain the process of replication of retrovirus after gains entry in the human body. Human bodyக்குள்ள enter ஆனோனே எப்படி இது வந்து replicate ஆகுது அப்படின்னா நம்மளோட first let's say இதுதான் நம்மளோட செல் அப்படின்னா என்ன ஆகும், இது உள்ள enter ஆகுது. உள்ள enter ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கும், reverse transcriptase enzyme இருக்கும். reverse transcriptase enzyme. reverse transcriptase என்ன பண்ணும், reverse transcriptase ஹாய் கண்ணா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ன பண்ணும், ஆர்என்ஏவை டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த டிஎன்ஏ ஹோஸ்ட் டிஎன்ஏ கூட ஒன்று சேர்ந்துரும். ஹோஸ்ட் டிஎன்ஏ கூட ஒன்று சேர்ந்துரும். எப்படி, எந்த என்சைம் இருக்காங்க, இன்டிகிரேஸ் வழியா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது வந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும், எம்ஆர்என்ஏ. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எம்ஆர்என்ஏக்கு அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்க புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும், புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த புரோட்டீன்ஸை சின்ன புரோட்டீன்ஸா பிரேக் பண்ணி கடைசியில இன்னொரு வைரஸ் ஹெச்ஐவி ஃபார்ம் பண்ணிரும். ஆல்ரைட், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். குட் ஈவினிங் மேடம், வெரி குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் வித் சூட்டபிள் டயக்ராம். இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்று லைட் செயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹெவி செயின் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு லைட் ஹெவி செயின், இன்னொரு லைட் செயின். ஓகே, இதுல மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். இது ஹிஞ்ச் ரீஜன், என்னது ஹிஞ்ச் ரீஜன், இதுல மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் பெப்டைட்ஸ். இது என்னது, இது லைட் பேண்ட், என்ன லைட் பேண்ட். இது ஹெவி செயின், லைட் செயின் ஹெவி செயின். இது லைட் செயின், இது ஹெவி செயின், இது ஹெவி செயின், இது ஹெவி செயின். ஓகே, நவ் இதுல இந்த ரெண்டு என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். ஸோ இது வேரியபிள் ரீஜன், இது கான்ஸ்டன்ட் ரீஜன். இதுலயும் இது வேரியபிள் ரீஜன், இது கான்ஸ்டன்ட் ரீஜன். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரீஜன் என்னது, ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இது என்னது, ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஓகே, ஆன்டிஜன் பைண்டிங் சைட். கிளியர்? ஓகே, ஸோ இதை வந்து நீங்க லேபிள் பண்ணணும், எது வேரியபிள், எது கான்ஸ்டன்ட், எது ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படிங்கிறத நீங்க லேபிள் பண்ணணும். ஓகே ஓகே, அடுத்தது என்னது, வாட் ஆர் த செல்ஸ் இன்வால்வ்ட் இன்னேட் இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன செல்ஸ், டி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். இன்னேட் இம்யூனிட்டினா பிறக்கும் போது. ஸ்டூடெண்ட்ஸ் வியூ கவுண்ட் இல்லை, சாரும் லெஸ் எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. Just wait Tarun sir, your lectures gonna get hike and gonna help so many soon. I don't know. Maybe நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், பட் I don't know. என்னோட வேலை என்ன, இங்க வரது क्वेश्चन டிஸ்கஸ் பண்றது, அதை பார்க்குறவங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சரி. வாட் ஆர் த செல்ஸ் இன்வால்வ் இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டினா பிறக்கும் போதே இருக்கிறது. பிறக்கும் போதே டி லிம்போசைட்ஸ் இருக்கும், மேக்ரோஃபேஜஸ் இருக்கும் இல்லையா, மேக்ரோஃபேஜஸ் இருக்கும், அண்ட் அதர் பாகோசைட்டிக் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்னேட் இம்யூன் செல்ஸ். அடுத்தது வேக்சின் என்ன, வேக்சின் அப்படிங்கிறது அட்டெனுவேட்டட் or half killed or partially digested pathogens. அதுதான் இது வேக்சின். இப்போ ரீசெண்டா டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்திருக்கு, எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸும் வந்திருக்கு, எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ். இது எல்லாமே ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல எழுதுவீங்க, இதுல எழுதக்கூடாது, மெயினா இதுதான் எழுதணும். ஓகே, டைப்ஸ்னு சொல்லும் போது தான் எழுதணும். டைப் சொல்லும் போது நம்மளோட என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் வேக்சின் எழுதணும். வேக்சின் அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் வேக்சினோட ரோல் என்ன. when it enters, இது வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். பாடிக்குள்ள என்டர் ஆனோன்னா டெட் ஆர் ஹாஃப் கில்டு பேத்தோஜன் தான் உள்ள போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்ஆக்டிவ், டெட் ஆர் ஹாஃப் கில்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
உள்ள போன உடனே உள்ள ஒரு பாடியில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், ஆன்டிபாடியெல்லாம் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் அதை சாவடிச்சிடும். ஸோ நம்ம ஆன்டிபாடி ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிடுச்சு, என்னது இந்த மாதிரி ஏதாவது பேத்தோஜன் வந்தால் அதை சாவடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்போது புதுசாக வரும்போது என்ன ஆகும்? ஸோ அதுக்கு பேர் தான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ட்ரெயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேத்தோஜன் வரும்போது செகண்டரி பயங்கரமாக அதோட ஆக்ஷன் காட்டும், அது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ வேக்சினோட ரோல் டு ப்ரொடியூஸ் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரி, a person is infected by HIV, how will you diagnose for AIDS? Number 1, ELISA test. ELISA test. ரெண்டாவது வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளாட். ஓகே, இந்த ரெண்டு டெஸ்ட் யூஸ் பண்ணி கடைசியில் நம்ம பிசிஆர் பண்ணால் பண்ணலாம். இது டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்து என்னது? ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் அ மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன? ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம அப்படியா பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணல நீங்க சொல்றது இல்லையா மாலினி? ஸோ லெட் இட் பி. ஆட்டோ இம்யூனிட்டி, ஆட்டோனா செல்ஃப், இம்யூனிட்டி அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸைவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூனிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா மயஸ்தீனியா கிரேவிஸா என்னது? ஸோ நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸைவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், கில் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூனிட்டி. ஓகே ஓகே. Now, a patient which was hospitalized with fever and chills. Merozoites were observed in her blood. What is your diagnosis? Merozoites means typhoid, malaria. Why? Because merozoites எங்க present ஆயிருக்கும்? merozoites அப்படின்னா மலேரியா காஸ் பண்றது தான். ஸோ லிவர் செல்ஸ்ல மீரோசாய்ட்ஸ் இருக்கும், அது டெவலப் ஆகி ஆர்பிசிக்கு போகும். ஓகே, ஆர்பிசி, ஸோ ஆர்பிசி ட்ரோஃபோசாய்ட், மீரோசாய்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ட்ரோஃபோசாய்ட்லேருந்து என்னது ட்ரோஃபோசாய்ட் தென் மீரோசாய்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லிவர் செல்ஸ் அட்டாக் பண்ணும், தென் ஆர்பிசி அட்டாக் பண்ணும். இப்போ நம்ம ஆர்பிசி கவுண்ட்டை செக் பண்ணி ஆர்பிசி கவுண்ட்டு கம்மியாயிருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மலேரியா தான் அப்படின்னு, இல்லையா? சரி. லிஸ்ட் த காமன் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் தான் உங்கள் டீச்சர்ஸ் கேட்பாங்க. அதனால அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதுங்க. இதில் நம்ம ஓனாக நீங்கள் எழுத வேண்டாம். டீச்சர்ஸ் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ உங்களோட ஸ்கூல் டீச்சர் அந்த பாயிண்ட்டை நீங்கள் இதுக்கு எழுதுங்க. நான் சொல்லி அதை நீங்கள் எழுதி அது உங்கள் டீச்சர் சொல்லாமல் இருந்து அது மார்க் போயிடக்கூடாது. அதனால் மோஸ்ட்லி அதுதான் பண்ணுவாங்க. நானும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் 12th வரைக்கும், கரெக்டா? ஸோ அதனால் எனக்கும் தெரியும். நம்ம இப்போ என்ன சொல்லுவாங்க டீச்சர், நான் எழுதுனது தான் நீங்கள் நோட்டில் பாரு, இதுக்கு ஏன் சார், ஏன் மேடம் மார்க்கை குறைச்சிருக்கீங்க, மிஸ் இதுக்கு மார்க்கை நீங்கள் குறைச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே பாரு நோட் எடுத்துட்டு வா, கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துட்டு வா, நான் என்ன எழுதியிருக்கேன் பாரு பட்டி, என்ன எழுதியிருக்க நீ, அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, நான் என்ன எழுதியிருக்கேன், இது என்னது, இது நோட்டீஸ், நோட்டீஸ் எங்கே இருக்கு வேர்டு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. இது சொல்லி சொல்லி நான் என்னோட முடியெல்லாம் நரைச்சு போயிடும் போல இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி, அதனால அதை எழுதிக்கோங்க. மற்றபடி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, உங்களோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், பிபி இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், பிபி அதிகமாயிரும், பால்பிட்டேஷன்ஸ், அதெல்லாம் தான் இதோட வித்ட்ராவல் சிம்டம். ஓகே, அடுத்தது என்னது? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இதுதான் நம்மளோட கடைசி சாப்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட்? ஹவு மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு கர்ட், லாக்டோபாசிலஸ் இதுல மெயின் இல்லையா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இது எங்க இருக்கும்? நம்மளோட தயிர்ல இருக்கும். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா எங்க இருக்கும்? தயிர்ல இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு லாக்டோபாசிலஸ். சரி, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி எல்லாத்துக்கும் சொல்றது? ஏதாவது ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரியணும்னா என்ன பண்ணலாம் மாலினி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணலாம்? சரி, லாக்டோபாசிலஸ் இப்போ எங்க இருக்கு? இதுல இது தயிர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாலை சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்சு அதை இருக்கிற கிருமியெல்லாம் சாவடிச்சிடணும். சரியா? அதுக்கப்புறம் அதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதில் லாக்டோபாசிலஸ் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் தயிர் ஆட் பண்ணணும். இதுக்கு பேர் என்ன? இனாக்குலம்.
இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம நைட் ஃபுல்லா வச்சிருந்தோம்னா காலையில இருந்துச்சுன்னா கெட்டி தயிர் அப்படியே வரும். அது அப்படியே ஒரு கப்பில் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜாகரியை போட்டு ஒரு ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டோம்னா அமிர்த மாதிரி இருக்கும். அதான் தயிர். அண்ட் தயிர் ரொம்ப நல்லதுப்பா. டெய்லி தயிர் சாப்பிடணும். நீங்க தயிர் சாப்பிட்றது கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, கர்ட் ஃபார்மேஷன் தெரியறதுக்கு சேனல் தெரியறதுக்குமா? ஐயோ, என்னம்மா நீ காமெடி பண்றீங்கம்மா. பிறந்ததுல இருந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். நல்லதுதான், தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக எனக்கு வந்த அந்த ப்ராப்ளம்னால என்னால் தயிர் சாப்பிட முடியாமல் போயிருந்தது கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் மறுபடியும் தயிர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, சரி. Give any two bioactive molecule produced by microbes and state their use. So bioactive molecule நீங்க எழுதணும். சைக்ளோஸ்போரின் ஏ எழுதலாம். ஓகே, சைக்ளோஸ்போரின் ஏ. அதுக்கப்புறம் வேற நிறைய இருக்கு, எழுதலாம். ஆன்டிபயோட்டிக்னு என்ன, ஜைமாலஜின்னு என்ன, சூப்பர் பக்னு என்ன, டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணணும். டெஃபினிஷன் புக்கில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ், புக்கில் இருக்கிற டெஃபினிஷன்ஸை இயடிச்சாங்க காப்பி மாதிரி நீங்கள் எழுதணும். நான் இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புக்கில் இருக்கிறது நீங்கள் எழுதுங்க. ஓகே, சரி. அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ். ப்ரூவர் சீஸ்னா என்னது, சாக்கரோமைசிஸ் சர்வீசியே இல்லையா? சரி, ஓகே. ஐடினல்லா செகண்ட் ஏ சீசன் மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ். மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் அப்படின்னு என்னது, நம்மளோட மெத்தனோபாக்டீரியம். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட்ஸ் இன் ரூரல் ஏரியா. எல்பிஜியில் போக வேண்டாம், பொல்யூஷன் கம்மியாயிரும், கவுடங் அதிகமாக இருக்கும், அதனால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு ஈஸிலி அவைலபிள் இருக்கும் பயோகேஸ். ஓகே, பயோகேஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். டங் வந்து நம்ம அப்படியே போடாமல் நம்ம வந்து ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணலாம். அது ஓகே, ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு பொல்யூஷன் கம்மியாகும், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அட்வான்டேஜஸ். when does antibiotic resistance develop? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா அது மியூட்டேஷன் வந்தா. ஓகே, ரெசிஸ்டன்ட் மியூட்டேஷன் வந்தா. கண்டினியூஸ் யூசேஜ் வித்வுட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்கூல் டீச்சர் எழுதியிருக்காங்களோ அதை தான் நீங்க எழுதணும். இது எல்லாமே டெஃபினிஷன் பேஸ்ட். ஓகே, வாட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அப்படின்னு என்ன, இது டிஸ்டிலேஷன் மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஆல்கஹாலா? டிஸ்டிலேஷன் மெத்தட்ல. ஸோ ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ரெண்டு டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு இல்லையா? ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா ரெண்டு டைப் ஆஃப், டிஸ்டில்டு அண்ட் நான் டிஸ்டில்டு. நான் டிஸ்டில்டு. இப்போ டிஸ்டில்டு அப்படின்னா என்னது? டிஸ்டில்டு அப்படின்னா விஸ்கி, பிராண்டி, ரம், இது எல்லாமே என்னது? ஆல்கஹால் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஹை ஆல்கஹால், ரா ஆல்கஹால் மாதிரி. ரா ஆல்கஹால். ஹாய் பிருத்விராஜ் சார், கொஞ்ச நேரம் தான் சார், 10 நிமிஷத்துல முடிச்சு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சார், ரா ஆல்கஹால், விஸ்கி, பிராண்டி, ரம். ஐயோ, நான் இது சொல்லும் போது வந்திருக்கீங்களே சார். நான் ஆல்கஹாலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல சார், சரக்கை பத்தி பேசல. இங்க டிஸ்டிலேஷன் நான் டிஸ்டிலேஷன் மெத்தட் பத்தி பேசிட்டு இருக்கேன் சார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் டிஸ்டில் ஆல்கஹால் என்னது? பிராண்ட், சாரி, இது பியர், வைன், இது எல்லாமே ஃப்ரூட் பேஸ்ட். இதுல என்னது? ஃப்ரூட்டை ரொம்ப நாளைக்கு வச்சு டைஜஸ்ட் பண்ணி, ஓகே, அது வந்து டைஜஸ்ட் ஆகி மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? சாக்கரோமைசஸ் சர்வீசி அப்படிங்கிற என்னது ஈஸ்ட், என்னது? சாக்கரோமைசஸ் சர்வீசியே. இந்த ஈஸ்ட் என்ன ஆகும்? இது மேல அத எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ ஈஸ்ட் வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணும். ஸோ ஃபர்மெண்டேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றது தான் பியர் அண்ட் வைன். ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால நாட் வெரி மச் ரிஸ்கி ஃபார் த பாடி, பட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி ஃபார் த பாடி. ஏன்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னது இங்க மைக்ரோஸ்ல இது வந்து என்ன பண்ணுவாங்க? டிஸ்டிலேஷன் மெத்தட். அது வந்து மெத்தட் இருக்கு, சர்ட்ட கேளுங்க, பிருத்விராஜ் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அவர் சொல்லி தருவாரு, நீங்க கேளுங்க. ஸோ இதை 3 வந்துட்டு டிஸ்டிலேஷன் மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது நான் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் இங்க நடக்கும், ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன். சரியா? எஸ். ஓகே, அடுத்து என்னது? வாட் இஸ் பயோரெமிடியேஷன்? பயோரெமிடியேஷன் டெஃபினிஷன் உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அது என்ன நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க எழுதுங்க. அதை தவிர வேற எது எழுதினாலும் மார்க் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம
கிட்டத்தட்ட 8 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். கரெக்டா? 8 சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம். அது போக ஒரு சின்ன டிப் இருக்கு. என்னது அப்படின்னா, டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ரெண்டாவது, டயக்ராம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, டயக்ராம். அதனால நெக்ஸ்ட் என்னென்ன டயக்ராம் இருக்கோ அதை நீங்க படிச்சிருங்க. சின்ன சின்ன டயக்ராம்னா 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஆனா மோஸ்ட்லி டயக்ராம்ஸ் வந்துட்டு 2 மார்க்ஸ்லயும் 5 மார்க்லயும் இல்ல 3 மார்க்ஸ்லயும் 5 மார்க்லயும் ரெண்டுலயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ல கேட்டா ஈஸியா போயிடும். ஆனா என்ன கேட்டாங்களோ அது மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். உங்க நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க, புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, நோட்ஸ்ல என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்க எழுதுங்க. அது தவிர வேற எழுதினாலும் பிரச்சனை வந்துடும். மார்க் குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மார்க் குறைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, நோட் எடுத்துட்டு வா, கிளாஸ் ஆஃப் நோட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு இதுல என்ன எழுதியிருக்க, நீ என்ன எழுதியிருக்க, கரெக்டா எழுதியிருந்தாலும் அதான் கேட்பாங்க. அதனால ஓகே, அதனால அப்படிதான். ஸோ டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, டயக்ராம்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அது போக மூணாவது PYQs. ஓகே, உங்க PYQs அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் இல்ல, ப்ரீவியஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், PTQs. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் உங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்னென்ன டெஸ்ட் வச்சிருக்காங்களோ அதுல என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், 100% வரும். ஓகே, சரி. ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க் எல்லாம் இதுல தேவையில்லை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். All the best. All the best for your exam. Okay. Thank you so much. Thank you so much for watching and see you all in the next class. Until then, please take care of yourself. பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் படிக்க மறந்துடாதீங்க, படிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம். 8 சாப்டர்ஸ் முடிச்சிட்டீங்களா? எஸ், முடிச்சாச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 6:15 முடிச்சாச்சு. இல்லை 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 hour 15 minutes முடிச்சாச்சு. All right, chalo, that's all for today. See you all in the next class. Okay, so all the best for your exam. Nandri, vanakkam.